அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பாடல் ஒரு பார்வை. அதனடா ஒரு பாடல் ஒரு பார்வை அப்படின்னு நீங்கள் கேட்டால், தமிழில் ஏகப்பட்ட மாஸ்டர் பீஸ் இருக்குது. இலக்கியங்களில் சொல்கிறேன். மாஸ்டர் பீஸ் அப்படின்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா காலத்துக்கும் தன்னுடைய கருத்துக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தமிழ் இலக்கியங்களில் ஏகப்பட்ட இருக்கிற எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். அது இந்த காலத்துக்கு எப்படியெல்லாம் பொருந்தது அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் சிந்திக்க போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லது நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நாங்கள் அதை திருத்திக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அழகான வாசகம்ல. இந்த சமூகத்தில் ஏகப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. லாயர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக டீச்சரை மட்டும் இறைவன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட தான் ஒரு வருங்கால சமூகம், ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்குது. எய்தர் தே கேன் கிரியேட் ஆர் எல்ஸ் தே கேன் டிஸ்ட்ராய். நான் இதுவரைக்கும் அதை கிரியேட் பண்ண, அதை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போன ஆசிரியர் பெருமக்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை இந்த இலக்கியம் எப்படி சொல்லுது, அவங்களால எப்படி ஒரு மனிதன் உயர்ந்தான் அப்படிங்கிறது இலக்கியத்தில் இடம் இருக்குது அப்படின்னா இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். தயரதன் ராமனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டார். உடனே எல்லாத்துக்கும் அறிவிச்சாச்சு. அப்போது வசிஷ்டன் ராமபிரானை கூப்பிட்றார். வசிஷ்டர் தான் ராமபிரானுடைய டீச்சர். அவர் தான் அவருக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்குறார், நீதி தர்மங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றார். அப்போது அவன் ராஜாவாக முடிசூட்டுறதுக்கு முன்னாடி ராமனை கூப்பிட்டு ஒரு சில பல நீதிகளை சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒரு இடம் வருது. யாரோடும் பகை கொள்ளலேன் என்ற பின் போரொடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ அப்படின்னு சொல்கிறார். இந்த பாருப்பா, யார்கிட்டையும் நீ பகை கொள்ளவே கொள்ளாத. அப்படி இருக்கிறப்போ போரெல்லாம் ஒடுங்கி போயிடும். ஆனால் உன்னுடைய புகழ் ஒடுங்கவே ஒடுங்காது. எல்லாருமே உனக்கு நண்பர்கள் ஆகிவிடுவாங்க. உன்னுடைய பகையும் மென்மேல் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ எல்லாரும் வேரோடு சாயிற நிலைமை உண்டாகுமா அப்படின்னு சொல்கிறார். போரை என்றைக்குமே வேண்டாத, சமாதானம் தான் நிலையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை ராமபிரானுக்கு சொல்லிக் கொடுக்குறார். நம்ம ஏன் இத்தனை காலம் கழித்து ராமபிரானை நம்ம எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது. வீரம் இருக்குது, அழகு இருக்குது, கருணை இருக்குது. ஏகப்பட்ட குணங்கள் இருக்கும்போது இந்த கருணை அப்படிங்கிற ஒரு குணத்தின் பால் மட்டும் ஏன் ராமபிரானை இந்த சமூகம் இதனால் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு வருது அப்படின்னா, அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு விலை மதிப்பற்றது. எவன் ஒருவன் தன்னுடைய எதிரிக்கும் கருணை செலுத்தக்கூடிய மனமுடையவனும் அவன் இறைவன் அளவுக்கு உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பரவலாக ஒரு கருத்து இருந்திருக்கு. கம்பன் ராமபிரானை தெய்வமாக காட்டினார்னு. ஆனால் கம்பன் அவன் உயர்ந்த மனிதனாக வாழ்ந்து பின்பு தெய்வமாக உயர்ந்தான் என்பதைத்தான் கம்பர் பெருமான் சொல்கிறார். மனிதனாக வாழ்ந்து பின்பு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டான் அப்படின்னு தான் கம்பனை சொல்கிறார். அப்படி ராமபிரானுக்கு ஒரு இடம் இருக்குது. ராவணனோட போர் அப்படின்னு வந்துடுது. போர்னு வந்தப்போ சேது பாலமெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே சமாதானம் வேண்டும், தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நீ சொன்ன இடத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, அயோத்திய காண்டத்தில் இவர் ஒரு இடத்த சொல்கிறார், யார்கிட்டையும் சண்டை போடாத, எல்லாத்துட்டையும் சமாதானத்தை நீ வேண்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் சமாதானம் தான் முக்கியம்னு எங்கே தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போய் ஜடாயுவை கொன்று பாலமெல்லாம் கட்டி இலங்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சமாதானம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி முதல் நாள் போரில் ராவணன் எதிர நிற்கிறான், எல்லாத்தையும் தோத்துட்டு போய் நிற்கிறான். அப்போ கூட ராமபிரான் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கத்தி எடுத்து வீசி நீயும் சண்டை போடு, நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ கூட இன்று போய் நாளை வா, இந்தா உனக்கு திருந்தறதுக்கு நான் ஒரு மதிப்பு ஒரு வாய்ப்பு தர்றேன், இனி திருந்துறதுனா திருந்திக்கலாம் அப்படின்னு சமாதானத்தை அங்கேயும் வேண்டார். ஏன்னா அவருடைய குரு போதித்த நீதி. அப்படி இருக்கும்போது இந்த ராமபிரானுக்கு சமாதானத்தை வசிஷ்டன் போதிக்கிறார். யார்கிட்டையும் சண்டை போடாத, நீ சமாதானத்தை வேண்டுன்னு போதிச்ச அந்த நியதி தான் இன்னைக்கு ராமபிரானை ஒரு வீரனாக மட்டும் நமக்கு காட்டாமல் அனைத்திற்கும் மேலாக உயர்ந்த பண்புகள் நிறைந்த தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஒரு மனிதனாக காட்டுது. அப்போது ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை ஆசிரியர்களுக்கு உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்டால் உண்டு. அதுக்கு இது ப்ரூஃப். சரிப்பா, அதுக்கு சமகாலத்தில் ஏதாவது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய மனிதர் பிறக்கிறார். அவர் ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய படிப்பை கைவிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப கூட ஒரு ஆசிரியர் தான் அவருக்கு பேருதவி புரிஞ்சு பின்னால் அவர் ஜனாதிபதி அப்படிங்கிற பதவி அளவுக்கு உயர்றார். அவரைத்தான் இந்த சமூகம் இன்றளவிற்கும் தெய்வமாக கொண்டாடி வருகிறது. அது வேற யாருமே இல்லை, நம்ம மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா தான். அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கும் ஒரு மாணவர் இருந்தார். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு டிரைவர்
ப்ரொஃபஸரான கதை அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்து நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருப்பேன். அதே செய்தி தான். அவர்கிட்ட ஒரு டிரைவர் பணியாற்றி வரார். அந்த டிரைவர் வந்து டிரைவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்னப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னா, சார் நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன் சார். சரி, அப்போ நான் போகிறப்ப நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நிறையா புக்ஸ் படிப்பேன், நான் நிறையா செய்தித்தாள்கள் படிப்பேன், நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய 10ஆம் வகுப்பு செலவில் 10ஆம் வகுப்பு புத்தகங்கள்லாம் வாங்கி தந்து படிக்க வைக்கிறார். அப்புறம் அந்த 10ஆம் வகுப்பு ஒரு முடிச்ச உடனே 12ஆம் வகுப்பு புத்தகங்களை வாங்கி தந்து படிக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் நீ 12ஆம் வகுப்பே முடிச்சிட்டியே, சரி நீ டிகிரி அப்ளை பண்ணுன்னு சொந்த காசில் டிகிரியும் அப்ளை பண்ண வச்சு அவரை படித்து பின்னால் ஒரு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு உயர்த்திடுறார். அப்போது ஒரு ஆசிரியர்கள் நினைத்தால் இன்னொரு ஆசிரியரை உருவாக்கலாம், அதே ஆசிரியர் பின்னாளில் உயர்ந்த மனிதனாகவும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு 2 பெரும் சான்றுகள். ஒன்று நம்ம இலக்கியத்தில் படித்த ராமபிரான், மற்றொன்று நம்ம நேரில் பார்த்த அப்துல் கலாம் ஐயா. சரி, இப்படி ஒரு சமூகத்தை தன் கட்டமைப்புக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? இதை ஏன் நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால், நான் ரீசெண்டாக ஒரு நிறைய நிகழ்ச்சி நம்ம எல்லாருமே பார்ப்போம், நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதில் 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான விஷயம் நடந்துச்சு. ஏழ்மை நிலையிலிருந்து படித்து உயரக்கூடிய ஒரு மாணவர்கள், ஆப்போசிட்டில் வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு. அதில் ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, நான் படித்து உயர்ந்ததுக்கு காரணமே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதை பார்த்தோன்னே இந்த சமூகம் ஆசிரியர்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து அடியாத மாடு படியாதுன்னு சொல்லி அடித்து பசங்களை உயர வச்ச ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்களுக்கு பயந்து படித்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் வந்து ஆசிரியருக்கான மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்பவுமே பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி மதிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்களை துச்சம் செய்யக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க, துச்சம் செய்யக்கூடிய சமூகமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கணும். சரி, இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கான ரெஸ்பெக்ட், அவங்களுக்கான மியூச்சுவலான மரியாதை நம்ம கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நம்ம பாதவத்துக்கு பூஜை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கான மரியாதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஒரு சமூகம் நல்லா வளரணும், ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாக உயர வேண்டும், அவன் தெய்வமாலாம் வேண்டாம், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும், எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படிங்கிற நீதி போதனைகளை கொடுக்கறது ஒரு ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்படி அந்த நீதி போதனைகளை இன்று வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.